ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி தீபா சீரியலில் இப்போ ரொம்பவே சூப்பரான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. வாங்க என்ன நடந்துச்சுன்னு ரிவ்யூவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்ஸும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். என்ன நடந்துச்சுன்னா, நம்ம தீபா வந்துட்டு உயிரோடு இருக்காங்க. ஆனால் கார்த்திக் எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம கார்த்திக் வந்துட்டு ரூமில் தூங்காமே உட்காந்துட்ருக்காங்க. அப்போது கீதா கேட்குறாங்க, ஏங்க என்னாச்சு, உங்களுக்கு தூக்கம் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க, எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. அப்போது கீதா கேட்குறாங்க, ஏங்க உங்கள் ஒய்ஃபை பற்றின ஞாபகமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அவங்க கண்டிப்பாக உயிரோடு தான் இருக்காங்க, அது மட்டும் என்னால் சொல்ல முடியுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படிங்க, உங்கள் ஒய்ஃபு என்ன ஆனாங்க என்னன்னு தெரியல, அவங்கள காணும்னு சொல்கிறீங்க, அப்புறம் எப்படி அவங்க உயிரோடு இருக்காங்கன்னு உங்களால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும் அப்படின்னு கீதா கேட்குறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, இல்லைங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அவங்க ஒரு இடத்துல உயிரோட பத்திரமா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நிச்சயமாக தீபா என்கிட்ட வந்து சேருவாங்க. நான் வேண்டுற கடவுள் கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தீபாவுக்கு முருகன்னா ரொம்ப இஷ்டம். கண்டிப்பாக அந்த முருகன் தீபாவை என் கூட கொண்டு வந்து சேர்ப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓஹோ, கடவுள் பக்தினா அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கோ அப்படின்னு கேட்குறாங்க கீதா. இல்லைங்க, என்னை விட என்னோடய ஒய்ஃபுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே நம்ம கார்த்தி என்ன செய்கிறாங்கன்னா, சரவணனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சரவணனுக்கு ஃபோன் பண்ணி தீபா கிடச்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறதுக்காக வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. சரவணனும் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வர சரவணன் கிட்டே கேட்குறாங்க, என்ன கார்த்தி, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி வர சொன்னீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சரவணன் கேட்குறாரு. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, ஆமாம் சார், உங்ககிட்ட ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் பேசுகிறதுக்காக தான் வர சொன்னேன். அது என்னன்னா, தீபா வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, தீபா கிடச்சிட்டாங்களா? எப்படி கார்த்தி, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த மலையிலேருந்து விழுந்த ஒருத்தவங்க உயிரோடு இருக்காங்களா? இது நிச்சயமாக நான் தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயந்தான். அது எப்படி என்னங்கிறத பற்றி கொஞ்சம் எனக்கு சொல்லுங்கள் கார்த்தி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் இருக்கும் பொழுது, சார் அதை பற்றின டீட்டெயில்ஸ் எனக்கே இன்னும் சரியாக தெரியலை, நான் தெரிஞ்சதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. அப்போது சரவணன் சொல்கிறாரு, அப்படியே கார்த்தி, சரி ஓகே, உங்கள் ஒய்ஃப் தீபாவை வர சொல்லுங்கள், இப்போ அவங்க எங்கே இருக்காங்க, நான் அவங்கக்கிட்டேயே வந்துட்டு என்ன நடந்துச்சு என்னங்கிறத கேட்டு விசாரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே கார்த்தி சொல்கிறாரு, இல்லை சார், அவங்க அந்த பிரச்சனைக்கு அப்புறம் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்காங்க. இப்போதைக்கு அவங்களால எதுவுமே டீட்டெயிலாக சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு அவங்கள உங்ககிட்ட கூட்டிகிட்டு வரல, இல்லைனா நான் அப்போவே ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே சரவணன் சொல்கிறாங்க, சரி ஓகே கார்த்தி, அவங்க எங்கேயும் இருக்கட்டும், அவங்களுக்கு கரெக்டான அளவுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுங்க. அவங்க முழுமையாக குணமானதுக்கு பிறகு நான் வந்துட்டு அவங்கள பார்த்து அவங்கக்கிட்ட சில மூலம் எல்லாமே வந்துட்டு நான் கேட்கணும். எப்படி நடந்துச்சு என்னங்கிறது எல்லாத்தையும் அவங்க மூலயமா நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பிறகு நான் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே நம்ம ஐஸ்வர்யாவுக்கு செம்மையாக பயம் ஏற்படுது. ஐயையோ, இந்த ஆள் வேற நம்ம கார்த்தியோட ஃப்ரெண்டாச்சே, இவன் நினச்சான்னா நிச்சயமாக அந்த விஷயத்த பண்ணி முடிச்சிருவானே. ஒருவேளை தீபா கிட்ட இவன் விசாரிச்சானா தீபா நாம தான் எல்லாத்துக்கும் காரணங்கிறத சொல்லிடுவாளோ, சொன்னால் நம்ம நிலைமை என்ன ஆகிறது அப்படிங்கிறத பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு பக்கம் ஐஸ்வர்யா. அப்போ உடனே கீதா கிட்ட சொல்கிறாங்க நம்ம கார்த்தி, இந்த மாதிரி நான் தீபாவை தேடி போகலான்னு இருக்கேன், அதுக்கு சரவணனோட சப்போர்ட் எனக்கு வேணும், அவங்க கூட தான் போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க கீதா. அப்போ உடனே சரவணனுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி வீட்டில் எல்லோரும் இருந்ததுனால தான் சார் நான் உங்ககிட்ட அப்படி சொன்னேன், இன்னும் தீபா கிடைக்கல, தீபா மாதிரியே இருக்க ஒரு பொண்ணு தான் எனக்கு கிடைச்சாங்க, அவங்கள வச்சு தான் நான் எங்கள் அம்மாவை உயிரை காப்பாற்றுறதுக்காக அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணேன் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நம்ம கார்த்தி சொல்கிறாரு. அப்போ சரவணன் சொல்கிறாங்க, என்ன கார்த்தி சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உங்களை கிட்ட எல்லாத்தையுமே நேரில் சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நேரில் போய்ட்டு கார்த்தி சரவணனை மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணும்பொழுது என்ன நடந்துச்சு என்னங்கிறத பற்றி டீட்டெயிலாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ உடனே சரவணனும் தீபாவை தேடுறதுக்காக ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க கார்த்திகிட்ட. கார்த்தி சரவணன் ரெண்டு பேருமே வந்து தீபாவை தேடி அந்த மலையிலேருந்து தீபா விழுந்த ஏரியாக்கள் எல்லாத்துலேயுமே போயிட்டு நான் நல்லா விசாரிக்கணும், அங்கே இருக்கிறவங்க கிட்ட நல்லா விசாரித்தா ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு எனக்கு தோணுது சரவணன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே சரவணன் சொல்கிறது, சரி ஓகே கார்த்தி, உங்கள் நம்பிக்கையை நான் கெடுக்க விரும்பலை, சரி ஓகே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கூட்டிகிட்டு நேராக ரெண்டு பேருமே காரில் போய்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம தீபாவை காமிக்கிறாங்க. தீபா உயிரோடு தான் இருக்காங்க, ஆனால் தீபா வந்துட்டு நினைவோடு இல்லை, அவங்க ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க. அந்த மலைப்பகுதியில் சேர்ந்த ரெண்டு பேர் என்ன செய்கிறாங்கன்னா தீபாவை காப்பாற்றுறாங்க. தீபாவை காப்பாற்றி அங்கே இருக்கிற மூலிகையை வச்சு தீபாவுக்கு மருத்துவ குணம் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த மருந்துகள்லாம் தீபாவோட உயிரை மட்டும் தான் காப்பாற்ற முடிஞ்சிச்சே தவிர தீபாவை பழைய நிலைக்கு கொண்டு வர முடியல அவங்களால.
அந்த நேரம் பார்த்து தான் அவங்க பேசி ஒரு முடிவெடுக்கிறாங்க. இவங்கள டவுனில் இருக்க ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிட்டு பார்த்தா கண்டிப்பாக இவங்க யார் என்னங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். இவங்களுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பூரணமாக குணமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேராக டவுனில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஆட்டோவில் போய்கிட்டு இருக்காங்க ஒரு லேடி, நம்ம தீபா கூட. தீபா வந்து தலையில் கட்டெல்லாம் போட்டிருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கார்த்திக்கும் வந்துட்டு அந்த வழியில் தான் வந்துக்கிட்டு இருக்காரு. தீபாவோட ஆட்டோ பின்னாடி தான் கார்த்தி வராரு. கார்த்திக்கும் தீபாவும் வர சைடு ரோட்டில் வந்துட்டு சிக்னல் போடுறாங்க. அந்த நேரம் பார்த்து டிராஃபிக்கில் நம்ம கார்த்தி நின்றுக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் வந்துட்டு நம்ம தீபா வர ஆட்டோ நிற்கிது. அந்த ஆட்டோவில் இருக்க தீபாவை நம்ம கார்த்தி பார்த்தா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நம்ம தீபா வந்துட்டு ரொம்ப நினைவு இல்லாமல் இருக்காங்க. ஸோ நம்ம கார்த்தி வந்துட்டு சீக்கிரமாக தீபாவை கண்டுபிடிச்சி ஆகணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்பொழுது அப்போ தாங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோவை இது வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. Thanks for watching my dear friends.